பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுவராக. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. வசனம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 34:5 வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு அநேகரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலம் உதவி கிடைத்து விடுமா? இவர்கள் நம்ம உயர்த்தி விடுவார்களா? இவருடைய சிபாரிசினாலே வேலை கிடைத்து விடுமா? இதுதான் நீதிபதிகள் புத்தகத்திலே 29-26 வசனத்தை படிக்கும் போது இப்படி அழகாய் சொல்கிறது. ஆளுகை செய்கருடைய முக தரிசனத்தை தேடினர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தரால் தீரும். எத்தனை பேர் ஒரு எம்எல்ஏ பார்த்து, எம்பியை பார்த்து, ஒரு வார்டு நம்பரை பார்த்து, ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு பணக்காரரை பார்த்து இவரு சிபாரிசு பண்ணா, இன்னைக்கு எத்தனை பேர் காசெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போயிருக்காங்க. இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, இவரு பண்ணிடுவாரு, அவரால் முடியும். ஆனால் அவனுடைய நியாயங்கள் கர்த்தராலே தீரும். தேவ மக்களை இன்னைக்கு அநேகரை நம்பி நீ ஏமாந்து போயிருக்கலாம், அநேகர்களை ஏமாத்தி இருக்கலாம். நல்வார்த்தைகளை சொல்லி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் சொந்தக்காரர், இவர் நம்பிக்கைக்குரியவர், லட்சங்களை வாங்கி வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுகிற மக்களையும், இல்லை அவர்களுக்கு அதை வழி தெரியாது, எப்படி அதை டீல் பண்ணும் தெரியாது. சங்கீதம் அங்கே 34:5 சொல்லுது, அவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள், கண்ணீர் உள்ளவர்கள், வேதனை மத்தியிலே வாழுகிறவர்கள், அவர்கள் என்ன பண்ண இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். தேவ மக்களே, ஒருவேளை திருமணத்திலே சிக்கல் இருக்கிறது, குடும்ப வாழ்வில் சிக்கல், குடும்பத்தை தீராத சண்டை, தீராத வியாதி, தீராத அங்கே போலீஸும் கேஸுமா சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, குழந்தை இல்லை, வாழ்க்கையில் ஒரே கணவன் மேலே சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், பிள்ளைகளை நம்ப முடியவில்லை, ஒரே குழப்பமான நிலைமை. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவர் நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். தேவ உங்கள் கண்ணீரெல்லாம் நிச்சயமாக துடைப்பார். அநேகர் வழி தெரியாமல் ஜான் ஏறினால் முழு செருக்கின்றது போல அவர்கள் ஓடுகிற ஓட்டத்திலே ஒரு தெளிவில்லாமல் குழப்பத்தோடு வாழுகிற மக்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் ஏமாற்றப்பட்டவர்கள், எங்க பார்த்தாலும் நம்பிக்கையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் அவரை நம்பினேன், அவருக்காக நின்றேன், இவர் கூட இருந்தார்கள், என்னை மோசம் பண்ணிவிட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள். தேவ மக்களை, நீங்கள் எந்த நிலையிலே இருந்தால் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். பரிசுத்த வேதத்தில் ஒருத்த பிறவி குருடன், அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. நிறைய பேர் நன்மையை பார்க்க முடியவில்லை, சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை, நல்ல செய்தியை அவர்களால் கேட்க முடியவில்லை. அவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்களாக வாழ்கிறார்கள், ஒரு கிணத்து தவளை போல வாழுகிறார்கள். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், உங்களுக்கு சகாயம் செய்யவோ உதவி செய்யவோ ஆட்கள் இல்லாமல் இருந்தாலும், ஒரு நம்பிக்கை, ஒரு வார்த்தையை, நீ அந்த வல்லமையுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். இங்க பத்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன், பிறவி குருடன், அவனுக்கு எல்லாவற்றையும் பார்க்க ஆசை, மனிதரை சாதாரண மனிதரை போல வாழ ஆசை. ஆனால் அவனுக்கு கண்கள் குருடாக்கப்பட்ட நிலை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலை இருக்கிறது. எது உண்மை, எது நீதி, எது நியாயம், எது தேவனுடைய வல்லம் என்று தெரியாமல் கண்கள் குருடாக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் அந்த குருடனை போல அவன் கூப்பிடுகிறான், கடவுளே, தேவனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான். சொல்லட்டுமா, ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே இல்லைங்க. நீங்கள் முழங்கால் பண்ணிட்டோ, உங்கள் தனிப்பட்ட அறையிலையோ நீங்கள் கண்ணீரோடு இயேசுவை நோக்கி தேவனே என்று கூப்பிட்டு பாருங்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எந்த கஷ்டத்தோடு வாழலாம், கண்ணீரோடு வாழலாம், ஏமாற்றத்தோடு வாழலாம், மனிதர்களை ஏமாற்றி இருக்கலாம், ஒருவேளை காசை கொடுத்து வேலைக்காக காத்திருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றாங்க, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை சிபாரிசு கடிதம் கூட வைத்திருக்கலாம், அவர்கள் சிபாரிசு கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் அது செல்லாமல் போயிருக்கலாம். ஆளுகை செய்கிற தரிசனத்தை நீ தேடி அடைந்திருக்கலாம். ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த வானத்தையும் பூமி படைத்த இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியங்களை நான் வாழ்க்கையில செய்ய. உனக்கு எட்ட முடியாத, அறிய முடியாத எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில காணப்படலாம். நீ மனமுடதோடு, கண்ணீரோடு, முழு உள்ளத்தோடு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ ஊக்கத்தோடு கூப்பிட்டு பாருங்கள். அந்த குருடன் அப்படிதான் செய்தார். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு அநேகர் தடுத்தார்கள், வேண்டாம் சத்தம் போடாத என்று சொன்னார்கள். ஆனாலும்
ஒரு சிலருக்கு இயேசுவை பிடிக்கும், அவருடைய சுபாவங்கள், அவருடைய வல்லமைகள் பிடிக்கும். ஆனால் உறவுகளோ, சொந்தங்களோ, நண்பர்களோ அவர்கள் தடுப்பார்கள், பல காரணங்கள் சொல்லி தடுப்பார்கள். ஒன்று சொல்ல, உங்கள் வாழ்க்கை விடுதலை வேண்டும் என்றால், கண்ணீர் தீர வேண்டும் என்றால், அற்புதங்கள் நடக்க வேண்டும், நீங்கள் கூப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் அவர் உண்மையாக நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பி பாருங்கள், உங்கள் சிறையிருப்பும் வேதனையும் கண்ணீரும் மறைந்து போகும். தேவ மக்களே, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு, ஒருவேளை நீங்க நண்பர்கள் மத்தியில் வெக்கப்பட்டு போயிருக்கலாம், குடும்பத்தில் வெக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லை, நல்ல வேலை கிடைக்கவில்லையே, ஏன் இந்த வியாதி என்ற நிலைமை, எந்த நிலைமையில் இயேசுவின் படுக்கையில வருகிறவருக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் கண்ணீரை துடைப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு சிலருக்கு அந்த மந்திர சூனியம், ராத்திரி தூங்க முடியாது, பிசாசு அலகழித்து கொண்டே இருக்கும். ராத்திரியில தூங்கினால் கெட்ட கெட்ட சொப்பனம், குடும்பத்தில் பயங்கரமான சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளை பெற்றாருக்குள்ள சண்டை, என்ன செய்வதென்று, எங்க செல்வதென்று அவர்களால் முடியாத நிலையிலே நீங்க அப்படிப்பட்ட நிலையில வாழ்றீங்களா? தேவ மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 10 காசு செலவு பண்ண வேண்டாம். கண்களை மூடி, இயேசுவே என் கண்ணீரை மாற்றுங்க, என் உபத்திரத்தை மாற்றுங்க என்று நீங்கள் செபித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் வேதனைகள் மாறும், உங்களோட தவிப்பு. அதுதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போடல. தேவ மக்களே, ஒருவேளை ஒரு தலைவரை நம்பி, ஒரு அதிகாரியை நம்பி, ஒரு ஆபீசரை நம்பி, இல்லை சொந்தங்களை பந்தங்களை நம்பி ஒருவேளை நீ நடுத்தர் நின்று கொண்டிருக்கிறியா, நிராகதியா இருக்கிறியா, இன்னைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியம். அவர்கள் வெக்கப்பட்டு போகலை. எங்க வெக்கப்பட்டியோ, எங்க துக்கப்பட்டியோ, பல வருஷமான கேஸ், பல வருஷமான வாய்தா போய்கொண்டே இருக்க. இன்னைக்கு முழங்கால் இயேசுவே எனக்கு நியாயம் செய்யன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் முகம் வெக்கப்படாது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரியான இடத்திலே சரியானதை செய்வார். அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்வதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கு. தேவ மக்களே, கர்த்தர் சங்கீதம் 34:5 நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.